வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிப்பார்கள். இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்படியாக, வாழ்க்கையில் மேலே வரும்படியாக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த பிரயாசங்கள் 100க்கு 100 கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்றால் உங்களுடைய வாஞ்சிய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக மேலே வர முடியும். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் மேலே வரணும், வாழ்க்கையை நடத்தணும், பிஸ்னஸ் நடத்தணும், ஊழியத்தை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், வேலையை நடத்தணும், எஜுகேஷன் படிக்கிறது காரியத்தில் நான் என்னை லக்கை நான் நிறைவேற்றி முடிக்கிறேன், இதுக்காக நான் பிரயாசப்படுறேன், இதுக்காக நான் இவ்வளோ பெரிய லோனை வாங்கி நான் பிஸ்னஸ் தொடங்கியிருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன், கம்பெனி நடத்துகிறேன் என்று எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு உதவியாக வரும். நல்ல கவனிச்சு பாருங்கள். இப்படி உதவியாக இருக்கிற நேரங்களில் சில நேரங்கள் டல்லாகிடுறாங்க, சோர்ந்து போகிறாங்க. சில பேர்கள், எல்லாரும் கிடையாது. ஏன்றால் என்னை சுற்றி எல்லாமே எனக்கு சாதகமாக இல்லை, எனக்கு சாதகமாக இருந்தால் நான் இன்னும் வாழ்க்கை எவ்வளோ முன்னேறணும். நல்லா கவனிச்சுப்பார்கள். உங்களுக்கு எதுவுமே சுற்றி சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டியது, நல்லா கவனிச்சு பாருங்கள், 3 காரியங்கள். 1, வானம் கொள்ளாத கடவுள். கடவுள் எப்போது உங்களுக்கு சாதகம் தான். கடவுள் ஒருபோது உங்களுக்கு விரோதமாக அவர் செயல்பட்டு கிடையாது, செயல்படவும் தெரியாது. அதான் முக்கியம். எப்போது 100க்கு 100% தேவன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். 2வது, நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அறிவு அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. எந்த விதத்திலுமே உங்கள் அறிவு உங்களுக்கு விரோதமாக உங்கள் அனுமதி இல்லாமல் வேலை செய்வதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கற்றிருக்கிற அறிவு, உங்கள் கூட இருக்கிற அறிவு உங்களுக்கு எப்போதும் 100க்கு 100 அது உங்களுக்கு சதவீதமாக இருக்கும். 3வது பார்க்கும்போது உங்கள் ஹெல்த், உங்கள் சரீரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் சரீரங்கள் பலவீனப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது. அந்த சரீரங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதும் அதை பலவீனப்படுவதும் அது யார்கிட்ட இருக்குது? அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் இந்த 3 உங்கள் கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் வெற்றி அடைவீங்க, ஜெயம் பெறுவீங்க, மேலே வருவீங்க. அப்படி ஜெயம் பெற்று மேலே வரும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.